இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர் ஜோதிட ஆதித்யா லோகநாதன் ஐயா அவர்கள் வந்து 3ஆம் பாவத்தினுடைய முயற்சிகளும் வெற்றிகளும் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் பேசுகிறாரு. அவர்களை பேசுமாறு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 47வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிடத்தின் வளர்ச்சி நாயகன், ஜோதிடத்தின் பிதாமகன், அனைத்து ஜோதிடர்களின் வளர்ச்சிக்காகவும் ஜோதிடத்தை எளிமையான முறையில் இன்றைய உலகில் எடுத்து சென்று அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற வகையில் ஜோதிடத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் கோயில்பட்டியின் தங்க மகன் நமது தங்கபாண்டியன் ஐயா அவர்களையும் மற்றும் ஜோதிடத்தின் காலபுருஷ தத்துவ நாயகன் பொன்னையா சாமி அவர்களையும் அதேபோல் தென்னரசு ஐயா அவர்களையும் மற்றும் நம்முடைய நிர்வாகிகள், மாணவர்கள், இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இந்த ஜோதிடம் அப்படின்றது வந்து நம்ம திரும்ப மாதம் நம்ம சொல்லக்கூடிய என்னடா ஒரே விஷயத்தை மாதம் சொல்கிறோன்னு தப்பாக நினச்சக்கூடாது. நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நோக்கமே இந்த ஜோதிடம் என்ற ஒரு அரிய கலை ஒரு சில தவறான விஷயங்களால், ஒரு துல்லியமான பலன் எடுக்க முடியாத விஷயத்தினால இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்று வளரக்கூடிய மக்களிடையே ஒரு அவப்பெயரையும் ஒரு தோய்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போலத்தான் இந்த வாஸ்து கலை. ஏன் இந்த வாஸ்து கலையை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜோதிடத்திற்கு அடுத்தபடியாக இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம மக்களிடையே ஒரு மிக முக்கியமான ஒரு கலையாகவும் ஒரு முக்கியமாக ஒரு விஷயமாகவும் கருதப்படுகிறது. நம்ம சரவணன் ஐயா சொன்ன மாதிரி இந்த வாஸ்து கலை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கூட இன்றைக்கி கற்றுக்கலாம். நம்மளும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வாஸ்து கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நூல்களில் படிச்சிடுறோம். அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய கொத்தனார், மேஸ்திரி எல்லாருமே இந்த வாஸ்து கலையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, ஒரே விஷயம், வடகிழக்கு மூலையா பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கு மூலையா மேடாக இருக்கணும், தென்கிழக்கில் அக்னி மூலையில் சமையல் அறை இருக்கணும், வடமேற்கு மூலையில் பாத்ரூமோ இல்லை 2வது பெட்ரூமோ இருக்கணும். இது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் இந்த இடத்துல எங்கே தோத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்குறாங்க, இந்த எங்கள் ஊரில் வாஸ்துபடியே கட்டுறதில்ல, இல்லை வாஸ்துபடி கட்டிருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா இல்லை. வாஸ்துபடி கட்டல ஆனால் நல்லா இருக்கிறாங்க, வாஸ்துபடி கட்டியிருக்கிறாங்க, அவங்க நல்லா இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டில் நம்ம எங்கே தோத்துறோம், இந்த ஜோதிடம் வாஸ்து எங்கே தோத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த இடத்தினுடைய ஓனருக்கும் இது ஏன் ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வாஸ்தோட வருதுன்னா, இந்த 4ஆம் இடம் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம், ஜோதிடத்தில் 4ஆம் இடம் என்ற சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஜாதகத்தில் இயற்கையாகவே இருந்துட்டால், அவங்க அந்த வாஸ்துப்படி பார்த்து கட்டியிருந்தாலும் பார்த்து கட்டலினாலும் அந்த 4ஆம் இடத்து கிரகம் நல்லா இருந்துட்டால் அந்த வாஸ்து ஒன்றும் பண்ணுறதில்ல. சரிங்களா? இயற்கையாகவே 4ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் அந்த வாஸ்து என்பது முழுக்க வேலை செய்கிறது. அதனால தான் சொல்கிறோம், ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த வாஸ்துக்கும் ஜோதிடருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அப்போது வாஸ்து கட்டாயமாக பார்த்தே ஆகணும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள், இப்போ எல்லாருமே பணம் வச்சுருக்கிறாங்க, 10-15 வீடு வாடகைக்கு கட்டி கூட விட்ருப்பாங்க, ஆனால் சொந்தமாக அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்காது. அதே மாதிரி ஏக்கர் கணக்கில் வீடு வச்சுருப்பாங்க, தோட்டம் வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு வீட்டை கட்டி இருக்க முடியாது. நாமளே நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும், ஆனால் அதில் மேற்கொண்டு அந்த இடம் எலும்பாமலே இருக்கும் இல்லையா. எல்லாம் முழுசாக பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது ஃபினிஷிங் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ண முடியாத சூழ்நிலை. அப்போது இந்த வாஸ்து அப்படின்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னா, வாஸ்து அப்படின்ற விஷயத்தை நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்தையும் வாஸ்தையும் ஒன்றா கொண்டு வந்து பார்த்த ஒரே அறிஞர் யாருன்னா நம்ம
சரவண ஜோதிட அறிவாலயத்தின் குருநாதர் நமது வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா. ஏன் அதை கொண்டு வரணும் அப்படின்னா, எல்லாரும் நம்ம நினச்சிக்கிறோம் கிழக்கு திசையை பார்த்து பிளாட் வாங்கிட்டோம். கிழக்கு திசைன்னு என்ன, நம்ம பிளாட்டுக்கு முன்னாடி ரோடு போனால் அது கிழக்கு திசை மனை அப்படின்னு நினச்சி வாங்கிடுறோம். ஆனால் அந்த இடத்துல போய் ஒரு திசை காட்டும் கருவியை நீங்கள் எல்லாருமே போய் உங்கள் வீட்டில் கூட வச்சு பாருங்கள். அந்த திசை காட்டும் கருவியை வச்சு பார்க்குறப்ப அந்த முழுக்க அந்த இடம் 90 டிகிரியில் இருந்துட்டால் யாருக்கும் அந்த குறையும் வராது. ஆனால் கிழக்கு பார்த்த மனைக்கு அந்த இடம் திசை காட்டும் கருவியில் பார்க்குறப்ப அக்னி மூலையை ஒரு 13 டிகிரிக்கு மேலே பார்த்துட்டா கட்டாயமாக அந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது சந்திரனோட பகுதி. தென்கிழக்கு என்பது சமையலறை. அந்த சமையலறையில் அவங்களுக்கு என்னென்ன தான் அவங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த உணவுக்கு ஒரு பற்றாக்குறையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும், அதே போல் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவிக்கு இல்லைன்னா சந்திரனா அந்த வீட்டோட உரிமையாளரோட தாய்க்கு கட்டாயமாக என்ன பிரச்சனைனே தெரியாத நோய்கள் வருது. அந்த வீட்டோட மனைவிக்கு அந்த வயிறு சம்பந்தமான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. அதை தான் சொல்கிறோம், வெறுமனே வாஸ்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம தோற்றுருவோம். வாஸ்துவோட அந்த திசை காட்டும் கருவி, அந்த வாஸ்துக்கு அந்த இடம் நல்ல இடமா, அது ஏன் பார்க்குறோன்னா, நம்ம 4ஆம் இடத்துல ராகுவோ மாந்தியோ நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக எந்த நேரத்தில் போய் அங்கே பிரசனம் போட்டிங்கனாலும் அந்த பிரசனத்தில் கட்டாயம் இந்த விஷயத்தை காட்டி கொடுக்கும். இது நாங்கள் 100% எல்லா இடத்துலையும் பார்த்து ஏன் இதை தெரிஞ்சுக்கிறோம்னா, வெறுமனே வாஸ்து பார்த்தா அந்த இடத்துல குற்றம் இருக்குதா என்னன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு இது இங்கடிமா திரும்ப இந்த இடத்துல நம்ம எங்கே தோற்று போகிறோன்னா நம்மளுடைய சக வாஸ்து நிபுணர்களே தோற்று போயிடுறோம். அவர் வந்து பார்த்துட்டு போனார், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் வளர்ச்சியே இல்லை அப்படின்னா. ஏன்னா நம்ம இடத்துலையே குற்றம், பேஸ் மட்டத்திலேயே குற்றத்தை வச்சுக்கிட்டு மேலே நம்ம காசு இருக்குதான்னு பில்டிங் கட்டிட்டோம்னா அதை ஃபினிஷிங் பண்ண முடியாது. 4ஆம் இடத்துல மாந்தின்ற ஒரு கிரகம் வந்துட்டாவே அந்த வீடு கட்டும்போது அந்த வீட்டில் கட்டாயமாக ஒரு துர்மரணம் கட்டாயமாக ஏற்படுது. இல்லைன்னா 4ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்தில் 4ஆம் இடம் தாய் சுகஸ்தானம். தாய் அந்த சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால தான் நம்ம சரவணன் பேசினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தயவு செய்து யார் வாஸ்து பார்த்தாலும் எந்த நிபுணரை வச்சு பார்த்தாலும் நம்ம ஏன் அதை திரும்ப சொல்கிறோம்னா, இந்த ஜோதிட கலை நம்மளுடைய வாஸ்துக்கலை அடுத்த தலைமுறைக்கு போகணுன்னா அது ஒரு ஆரோக்கியமாக நல்ல விஷயமா போனால் தான் நம்மளும் வளர்ச்சி அடைய முடியும். இந்த மக்கள் அனைவரும் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா என்னடா இவங்க சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த கலைகள்லாம் ஒரு ட்ராபேக் ஆயிரும். அதனால தான் திரும்ப யாரை வேணாலும் வச்சு பாருங்கள். இந்த முறையாக ஒரு திசை காட்டும் கருவி, ஒரு பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை வச்சு ஒரு ஜாதகம், அந்த இடத்தின் உரிமையாளரோட ஜாதகம், இருக்கக்கூடிய தசா புத்திகள், அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கொண்டு வருதா அப்படின்னு பார்த்துட்டு கட்டினா கட்டாயமாக அந்த வாஸ்துல ஜெயிச்சிருவோம். அதனால தான் இந்த வாஸ்துன்ற கலை அடுத்த தலைமுறைக்கு போகணுன்றதுக்கோசரம் இதை பார்த்து இந்த முறையில் பின்பற்றி அதே மாதிரி இந்த குழி பொருத்தம் மனையடி குழி பொருத்தம். இப்போ யாரும் அதெல்லாம் பார்க்குறது இன்ஜினியருங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஏன் உள்ளளவு மட்டும்தான் பார்க்கணும், 10க்கு 11 வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இந்த மனையடி குழி பொருத்தம் என்பது முழுக்க வெளியளவுகளை வைத்து அந்த மனையா யானை மனையா சிம்ம மனையா கருட மனையான்னு பிரிக்கிறோம். அப்போது இந்த நம்ம பல லட்சம் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 நம்ம போய் பார்க்குறதெல்லாம் ஐயாவோட போய் பார்க்குறதெல்லாம் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிடுறாங்க. அதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 கோடி 1.5 கோடி இருக்குது. ஆனால் இந்த ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து பார்க்காம கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஐயா நீங்கள் வந்து பாருங்கும் போது நமக்கே மனசு சங்கடமாக இருக்குது. அது என்னடா பார்த்து என்ன சொல்கிறது அப்படின்னு. அதனால் இந்த மக்களுக்கு திரும்ப சொல்கிறது என்னன்னா, நீங்கள் பல கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறீங்க, முறையான வாஸ்து நம்ம ஜாதகம் அந்த பிரசனத்தில் இயற்கையாகவே இந்த இடம் யாருக்கும் சொந்தம் இல்லை. நம்ம யார்ட்டையாவது வாங்கியிருப்போம், நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்துருப்பாங்க, அவங்க என்ன அதில் புதைச்சாங்கன்னு தெரியாது. இந்த பிரசன்னம் ஒன்று போட்டு பார்த்தா துல்லியமாக அதை காட்டி குடிக்கிறது. அதனால் இந்த முறையை பயன்படுத்தி நீங்களும் இந்த வாஸ்துக்கலையை இந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயமாக வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாஸ்துக்கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் என்னுடைய குருநாதர் பரணி பாரதி ஐயாவிற்கு நன்றி கலந்த வழக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கி ஐயா கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையை தீர்மானிக்கும் 3ஆம் பாவகம். எல்லாருமே தனஸ்தானத்தை பற்றி பேசிடுறோம், 6ஆம் பாவம் வேலையை பற்றி பேசிடுறோம், 8ஆம் பாவம் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி பேசிடுறோம், 10ஆம் பாவம் என்னக்கூடிய நம்மளுடைய மதிப்பு மரியாதையை பேசிடுறோம், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பற்றி பேசிடுறோம். ஆனால் 4ஆம் இடம் நமக்கு வரக்கூடிய வண்டி வாகனம் வீட்டை பற்றி கூட பேசிடுறோம். ஆனால் இந்த 12 கட்டத்துக்கு முக்கியமான கதாநாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஏன் இந்த 3ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னம்னு எடுத்துட்டால் நான் அந்த 12 கட்டத்தையும் விரிவாக சொல்லி முடிச்சிடறேன். 12 கட்டத்தில் முதல் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதாவது ஜாதகருடைய சிந்தனை, செயல்திறன், எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா. 2ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய குடும்ப உறவுகள், நமக்கு வரக்கூடிய பணம், காசு, நம்முடைய பேச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த 3ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய தைரியம், நம்முடைய முயற்சி, நம்முடைய வீரியம், நம்முடைய பயணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு நிலையானது, நமக்கு வரக்கூடிய பூர்வீகம், நம்மளுடைய வீடு, வண்டி, வாகனங்கள், நம்முடைய சுகஸ்தானம், நம்முடைய தாயாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிடுறோம். அதே போல் இந்த 5ஆம் இடம் அப்படின்றது தான் 5ஆம் இடம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், கமிஷன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இளமை வயதில் வரக்கூடிய காதல் அப்படின்னு சொல்கிறோம். இதே 6ஆம் இடம் அப்படின்றது வெற்றி பெறக்கூடியது, போராடி வெற்றி பெறக்கூடியது, நம்முடைய வம்பு வழக்குகள், அதே போல் நோய், கடன், எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்முடைய சுய தொழில், நமக்கு அமையக்கூடிய கூட்டாளிகள், அதே போன்ற நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்கிறோம். 8ஆம் இடம் அப்படின்றதா நம்மளுடைய ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய, நமக்கு வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பற்றி சொல்லக்கூடிய. அப்போது அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படின்றது தான் நம்முடைய குலதெய்வம், நம்முடைய தந்தையை பற்றி சொல்லக்கூடியது, நம்மளுடைய உயர்கல்வி, வெளிநாடு பயணங்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்முடைய மதிப்பு, மரியாதை, நம்முடைய பதவி உயர்வை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் இடம் அப்படின்றது தான் நம்மளுடைய முதலீடு சொத்து, ஒரு மனிதன் நிம்மதியாக உறங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறது. அப்போது இதில் பார்த்துக்குங்க, இந்த 3ஆம் இடம் இது எல்லாமே கிடைக்கணும்னா இந்த 3ஆம் இடமான முயற்சி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சும்மா ஒருத்தன் நம்ம ஜாதக கட்டம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வீட்லேயே படுத்து தூங்கிட்டே இருந்தால், முயற்சியே பண்ணாமல் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகாமல் இருந்தால் நமக்கு பணம் காசு வந்துருமானா 100% வராது. 9 கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த ரூமை சாத்தி படுத்துட்டு இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காது. அந்த ரூமுக்குள்ளே எல்லாம் இருக்கும், இருந்தாலும் வெளி உலக பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இருக்காது. அப்போ அந்த சிறிய தூர பயணங்கள் அப்படிங்கிறது அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த லக்னாதிபதி அப்படின்றவர் 3ஆம் இடத்துல இருந்தார்னா என்னென்னா, 1ஆம் இடம்னா லக்னம், அதனுடைய எண்ணங்கள். அப்போ அந்த ஜாதகர் ஒரு சிறிய முயற்சி பண்ணாவே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்ற அர்த்தம். அப்போது 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், அதனுடைய அதிபதி அந்த 3ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய பணத்திற்காக தினந்தோறும் சிறிய தூரத்தில் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக பணம் காசை பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். 3ஆம் இடத்து அதிபதி 3லேயே இருந்தால், 3ஆம் இடங்கிறது வருவதும் போவதுமாக உள்ளக்கூடிய விஷயம். அப்போ அவர் 3ஆம் இடத்தில் இருந்தால் அவர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தாங்கன்னா அவங்க 4ஆம் இடம் என்பது பூர்வீகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3ஆம் இடம். அப்போ அவங்க பூர்வீகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவங்களுக்குரிய 4ஆம் இடம் நிலம்னு எடுத்துட்டிங்கன்னா அதனோட அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன சொன்னோம், அவர் வாங்கி விற்கலாம். அவர் பேரில் எந்த நிலமாவது வாங்கினார்னா அது விற்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவங்க 4ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தால் வாங்கி விற்றுக்கலாம் அப்படி. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது நிலையானது, 3ஆம் இடம்ங்கிறது நிலை இல்லாதது. அப்போ அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஜாதக கடத்தில் லக்னத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி 3ல் இருந்தால் நிலம் சார்ந்த விஷயங்கள், அப்போ எதாக இருந்தாலும் வாங்கி விற்கலாம். ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் விட்டு மாறக்கூடிய பொருட்களை மாற்றலாம், கை மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தால் அவருடைய குழந்தைகள் நம்முடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகள் ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே 6ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தால் அவர் வேலை அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா நல்ல ஒரு அந்த வேலையில் ஒரு முயற்சி பண்ணி அந்த வேலையை எந்த விதத்திலையும் வெற்றி பெற்று நமக்கு ஜெயிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி அந்த 7ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தார்னா கட்டாயமாக நம்மக்கிட்ட ஜாதகமாகக்கூடிய திருமணம் சம்மந்தமான வயதில் இருந்தாங்கன்னா அது குரு பார்த்தாலும் பார்வை இருந்தாலும் இல்லைனாலும் அந்த தசாபுத்தி நடக்காம கட்டாயம் அந்த சமயங்களில் திருமணம் நடந்தே தீரும். அப்போ நமக்கு என்னப்பா குரு பலவனே இல்லை அப்படின்னு கூட சொல்ல தேவையில்லை. அந்த 7ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்து அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் அவர் திருமண வயதில் இருந்தார்னா கட்டாயம் அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தார்னா அப்போது அந்த 8ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தாங்கன்னா 8ஆம் இடங்கிறது ஆயில், 8ஆம் இடங்கிறது பிரச்சனை. அப்போ அந்த 8ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்து ஒரு தசாபுத்தி நடத்தினா அவங்கெல்லாம் இந்த வண்டியில் வேகமாக ஓடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது என்பது ஓடிக்கொண்டே இருப்பது. அப்போது அவங்களாம் என்ன பண்ணணும்னா வேகமாக வண்டி ஓட்டுறது, இந்த சூழ்நிலையெல்லாம் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். அப்போது 9ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தாங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸு அப்படின்னு அர்த்தம். அவங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வயதில் இருந்தாங்கன்னா அப்போ அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய தூரத்தை கொஞ்சம் தூரமாக படிக்க வைக்க வேணும் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதே போல் இதே குலதெய்வம் எங்கப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி 3 இருந்தனா 3 பார்த்திங்கன்னா அவர் தைரிய வீரியம். அடுத்து 10ஆம் இடங்கிறது மதிப்பு மரியாதை, ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ஜாதகர் தன்னுடைய முயற்சியினாலேயே தன்னுடைய பட்டங்களையும் பதவிகளையும் அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்றது. அதே 11ஆம் இடத்து அதிபதி 3 இருந்தார்னா அவருடைய ஆசை கனவு லட்சியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, 12ஆம் இடத்து அதிபதி 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு தோல்வியை அடைவார். ஏன்னா இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது, நிலையான இல்லாதது. அப்போ அந்த தூக்கம் என்ற ஒரு விஷயம் அவருக்கு நிலையில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதே இந்த கிரக காரகத்துவத்தை எடுத்து சொல்கிறப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை அப்படின்னு அர்த்தம். அப்போது 3ஆம் இடத்துல அந்த சூரியன் என்ற கிரகம் இருந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதகர் ஏற்கனவே 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ அந்த சூரியனும் அங்கே இருந்துட்டா அந்த ஆளுமையோட அவர் அடிச்சுக்கிறதுக்கே ஆள் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதே சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது என்பது மனசு. சந்திரன் என்பது மனசுக்கு காரகன். அப்போது அதனோட அதிபதி அங்கேயே இருந்துட்டால் அவர் மனசு ஒரு நிலையில்லாமல் இருக்கும், அதாவது ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் ஒரு ஓன் டிசிஷன், இப்போ இந்த டிசிஷன் ஒன்று எடுத்துட்டாருன்னா அடுத்த 10வது நிமிஷம் வேற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்படும் அப்படின்ற அர்த்தம். இதே செவ்வாய் அப்படின்றது தான் 3ஆம் இடத்துல இருந்தால் அந்த சகோதர உறவுகள் என்பது தடைபடும் என்று சொல்கிறாங்க. அதே போல் அந்த தைரிய வீரியம் சகோதர உறவுகளும் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறது விஷயம். இதே 4ஆம் இடத்து அதிபதி புதனாக இருந்து புதன் 3ஆம் இடத்துல இருந்தால் புதன்னா விளையாட்டு. அந்த ஜாதகரை பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தய வீரராக வரக்கூடிய விஷயமாகவும் அல்லது ஒரு விளையாட்டு வீரராக வரக்கூடியதாக அமைப்பும் இருக்கும். அதே போல் குருவாக இருந்தால் 3ஆம் இடம் அவருடைய தைரிய வீரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளார இருக்கும், ஒரு மதிப்பு மரியாதையோட நபராக இருப்பார். ஆனால் சைலண்டாக மூளைக்கு வேலை கொடுத்து அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் அந்த குருமார்கள்ட்ட அத்தனை விஷயங்களும் இருக்கும், ஆனால் அந்த விஷயத்தை வெளியே காட்டிக்காத அமைப்பு. அப்போது எல்லா விஷயங்களும் இருக்கும், அதை வெளியே காட்டிக்கூடாத அமைப்பு யாருன்னு பார்த்திங்கன்னா குருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா நம்மளுக்கு சோம்பேறி மாதிரி தான் தெரியும், ஆனால் அவங்கக்கிட்ட அத்தனை விஷயங்களும் உள்ளடங்கி அந்த குருக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதா விஷயம். இதுவே சுக்கிர பகவானாக இருந்தால் அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கலஸ்தரகாரன்னு சொல்லிட்டோம். அவர் 3ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய தைரிய வீரியங்கள் அப்படிங்கிறது அந்த காம உணர்வுகள் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு விஷயம். அதே போல் சனி பகவானாக இருந்தால் அப்போது சனி பகவான் என்பது 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உள்ளவன். அப்போது ஆசை கனவு லட்சியம் அவரோட முயற்சிகள் அனைத்துமே ஒரு சிறிய தடைகள் மூலம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதே ராகுவாக இருந்தால் அவருடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் அனைத்தும் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் கேது பகவானாக இருந்தாலும் அவர் நினைக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் ஒரு விஷயத்தில் நடைபெறாது, ஒரு முறைக்கு இருமுறை முயன்றால் மட்டுமே முயற்சியில் வெற்றி பெறும். இந்த மாதிரி இந்த 3ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நம்மளுடைய 12 கட்டத்தில் அந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த கேபி ஜோதிடத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவம் அந்த விஷயத்தை பல மடங்கு வளர்த்து விடும். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு முயற்சி, அதாவது 3ஆம் இடங்கிற முயற்சியை மேற்கொண்டோம்னா நம்ம நினைக்கிறத அதை செயல்படுத்தணும்னா முயற்சி எடுத்தால் மட்டும்தான் செயல்படுத்தும். இன்றைக்கி நம்ம சரவண ஜோதிட அறிவாலயத்தோட 47வது கருத்தரத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு முயற்சி பண்ணி அதுக்கு நம்ம ரெடியாகி இங்கே வந்தால் மட்டும்தான் முடியும். 3ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணாமல் இன்றைக்கி நான் கருத்தரங்கத்துக்கு போகணும்னு நினச்சே இருந்தால் வீட்டிலேயே தான் உட்காந்துருக்க முடியும், இங்கே வர முடியாது. அதுக்கு தான் அதே போல் நமக்கு பணம் வேணும் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு இளமை வயதில் ஒருத்தர் காதல் பண்ணான்னா அதுக்கு முயற்சி பண்ணாதான். நம்ம போனோடனே ஒரு காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலாம் கிடைக்காது. அடுத்தடுத்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் 3ஆம் இடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆப்ரேட் பண்ணாதான் 3க்கு
3ஆம் இடம் 5ஆம் இடம். அப்போது அந்த 5ஆம் இடம்ன்ற காதலில் வெற்றி பெற முடியும். அதே போல் அந்த காதல்ன்ற அடுத்த ஸ்டெப்பு வளர்ச்சி அடையணும்னா 7ஆம் பாவம் திருமணம். அப்போ அங்கேயும் முயற்சி தான். 5, 6, 7 அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலில் வெற்றி பெறணும்னா அவனும் அந்த இடத்துல ஒரு முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த காதலனை வாழ்க்கை துணையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த விஷயம் என்னன்னா 12 பாவத்தில் 12 பாவங்களும் விஷயம் நடக்கணும்னா 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய முயற்சியை, தைரியத்தை, வீரியத்தை நாம் அதிகப்படுத்தினால் மட்டுமே நாம் வாழ்வில் வளர்ச்சி பெற முடியும். அதே அப்போது அந்த 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கெட்டுட்டா என்னப்பா பண்ணுறது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஊனமுற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கைத்தடி வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா 2 அப்படின்ற விஷயம் 3ஆ அப்படியே நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப அந்த 3ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். அதே போல் நம்ம 3ஆம் பாவம் கெட்டுப்போனவங்க 3ஆம் பாவம் சார்ந்த முயற்சிகள் நமக்கு தடை வருதுன்னா அந்த விஷயத்துக்காக நம்ம 4வது, அதாவது இப்போ நம்ம ஒரு முயற்சி போகிறோம், நமக்கு 3ஆம் இடம் கெட்டு போச்சு, நம்ம ஒரு விஷயமா போகிறோன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு, அதாவது கார்னால் 4 சக்கரம், காரில் போகாத நீங்கள் 3 சக்கரம் ஆட்டோவில் போய் பாருங்கள், அந்த முயற்சி கட்டாயம் வெற்றி பெறும். இது எல்லாமே நம்மளுடைய கட்டாயமாக நம்ம இது ஏன்னா நம்ம இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி பார்த்து யாருக்கு 3ஆம் பாவம் கெட்டிருக்கிறதோ அவங்களெல்லாம் ஒரு உடல் ஊனமுற்றவர்களுக்கு 3ஆம் பாவம், அதாவது கைத்தடி என்பது 3ஆம் பாவம், அது 3வது கோல், அந்த 3வது கோலை வாங்கி கொடுங்க. அதே போல் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த முயற்சியில் ஒரு தடை வந்துகிட்டே இருக்குதுன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபா போனாலும் பரவாயில்ல, 500 ரூபா போனாலும் பரவாயில்ல, அந்த 3ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கட்டாயமாக ஆட்டோ ரிக்ஷாவில் பயன்படுங்கள். இல்லை ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு கட்டாயம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்தால் கட்டாயம் நம்ம வாழ்வில் வளர்ச்சி பெற முடியும். நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் தாரக மந்திரம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி கட்டாயம் குறையும் என்ற உரிய வரிகளோடு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்து என்னை மென்மேலும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு சென்றிருக்கும் நம்முடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து மீண்டும் நமது அறிவாலயத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நம்முடைய சிறப்பான உரையை ஆற்ற வருகை தந்திருக்கும் தென்னரசு ஐயா, புன்னைய சுவாமிகள் மற்றும் தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு அருமையானது ஒரு சிறப்பான விஷயங்களை எங்களை போன்ற வளரும் ஜோதிடர்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நமது சரவண ஜோதிட அறிவாலயத்தின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.